ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவியன் பாக்ஸ், அம்மை, பறவைகளுக்கு வரக்கூடிய அம்மை நோய். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வைரஸ். இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா, இந்த டிசீஸ் ஹியூமன்ஸுக்கு, மனிதர்களுக்கு பரவுமா அப்படின்றது தான். இதில் என்னென்னா, பேர்ட்ஸுங்களுக்கு வரக்கூடிய இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா, பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸுக்கு பரவாது. இது பார்த்திங்கன்னா அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டடீஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேர்ட்ஸோட டிசீஸ் பார்த்திங்கன்னா எந்த ஹியூமன்ஸுக்கும் பரவாது. இது எந்த ஒரு ஸ்டடியும் பார்த்திங்கன்னா கிடையாது. கரெக்டாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வர வேண்டிய நோய்கள், அந்த பாக்ஸுன்ற இது பார்த்திங்கன்னா அது பேர்ட்ஸ் டு பேர்ட்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, அந்த நோய் மனிதர்கள் வராது. ஆனால் மனிதர்கள் மூலியமாக ஒரு பறவையிலேருந்து இன்னொரு பறவைகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, நாம் ஒரு சிக்கான பேர்ட்ஸை எடுத்து கையில் சிக்கியை பார்க்குறோம், எடுக்கிறோம், ஃபீட் பண்ணுறோம். அப்புறம் அந்த பவுல்ஸ்லாம் இருக்குது, வாட்டர் பவுல்ஸு. இந்த வாட்டர் பவுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து தண்ணி மாற்றி எல்லாம் வைக்கிறோம். இன்ஃபெக்டாக இருக்கிற பேர்டோடைய கேஜில் இருக்கிறது எல்லாமே நம்ம கை மூலியமாக பார்த்திங்கன்னா அடுத்த கேஜஸ்க்கோ அடுத்த பேர்ட்ஸுகளுக்கோ பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அந்த வைரஸ். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஹியூமன் நம்மக்கிட்ட அதால் பார்த்திங்கன்னா உயிர் வாழவும் முடியாது, பெருக்கவும் முடியாது. ஸோ அம்மை நோய் பார்த்திங்கன்னா பறவைகள் டு பறவைகள் தான் பரவும் ஒழிய மனிதர்களுக்கு அந்த நோய் வராது. பட் மனிதர்கள் மூலிமா மற்ற பறவைகள் டு பறவைகளுக்கு நாம் கேரி பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இதில் என்ன கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கான பேர்ட்ஸ் எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த பேர்ட்ஸுக்கு சடனாக போகக்கூடாது. அதை தனியாக செப்ரேட் பண்ணி அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சானிடைசர் போட்டு ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா சானிடைசர் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் சோப்பை போட்டு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் மற்ற பேர்ட்ஸுக்கு நீங்கள் ஃபீடு வைக்கிறதோ இது பண்ணுறதுக்கோ போகலாம். இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா க்யூரபுள் தான். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம ஃபார்ம்லையோ பேர்ட்ஸுங்களுக்கோ சரியாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில்னா பேர்ட்ஸ் ஒன்று அடி வாங்கிட்டே வரும். இது பரவக்கூடிய டிசீஸ். இது பார்த்திங்கன்னா நிறையா விதமாக பரவும். இது எந்த மாதிரி பரவும், எதனால் வருது அப்படின்றத நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். பட் இன்னொன்று மெயினாக சொல்ல வந்ததே பார்த்திங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா இது ஹியூமன்ஸுக்கு பரவும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. பட் ஹியூமன்ஸுக்கு இது பரவாது. பட் இருந்தாலும் ஹைஜீனிக்காக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு சின்னதாக பார்த்திங்கன்னா கையில் அந்த எரிச்சல், பிச்சுக்கிறது அந்த மாதிரி சில இது வரலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாமே ஒழிய இதே டிசீஸ் நமக்கு கேரி ஃபார்வர்டு ஆகாது. இது ஒன்று கிளியராக தெரிஞ்சு